Taste the Daily. டாஸ்மாக் முறைகேடு வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் சொன்னபோது வாய்மூடி இருந்த தயாநிதிமாறன் அதற்கு உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை வழங்கியுள்ளதை மறந்து அதிமுக பொதுச் செயலாளர் மீது களங்கம் கற்பிக்க முயற்சிப்பதற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் தயாநிதிமாறன் தமிழக விளையாட்டுத்துறை மந்திரியைப் போலவே விளையாட்டுத்தனமாக உளறல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதாக கிண்டலடித்துள்ளார். மேலும் திமுகவின் உண்மை தொண்டர்கள் சந்தித்த எந்தவிதமான சிரமத்தையும் அனுபவிக்காமல் முரசொலி மாறனின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக நேரடியாக எம்பி மத்திய அமைச்சராக பதவி சுகத்தை அனுபவித்தவர் தயாநிதிமாறன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்தையே முடக்கிய பெருமை கொண்ட தயாநிதி இத்தனை நாட்கள் இடம் தெரியாமல் இருந்தவர் தற்போது உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கிற்கு அளித்த இடைக்கால தடையில் தேவையில்லாமல் அதிமுக பொதுச் செயலாளரை தொடர்புபடுத்தி அறிக்கை வெளியிட்டு தனது இருப்பை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் கழக அம்மா பேரவை செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடி ஓராண்டு காலம் இலாக்கா இல்லாத மந்திரியாக முரசொலி மாறன் பாஜக கூட்டணி அரசில் இருந்ததையும் அப்போது பாஜகவை வானுயர புகழ்ந்ததையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். திமுக அரசின் ஊழல்கள் மத்திய புலனாய்வுத்துறை மூலம் கண்டறியப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அருவருக்கத்தக்க அவதூறை தயாநிதி வெளியிட்டுள்ளதாகவும் இதே வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அமலாக்கத்துறை திமுகவினர் டாஸ்மாக் மூலம் செய்த முறைகேடுகளை விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளித்த போது எங்கே போனார் என்றும் பம்மி கிடந்தவர்கள் யார் என்றும் அழுத்தம் திருத்தமாக முன்னாள் அமைச்சர் கேட்டுள்ளார். முன்னாள் டாஸ்மாக் மந்திரி செந்தில் பாலாஜி வழக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு, போதைப் பொருட்கள் நடமாட்ட வழக்கு, பாலியல் குற்ற வழக்கு என பல வழக்குகளில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஆளும் திமுக அரசுக்கு குட்டு வைத்ததை தயாநிதி வசதியாக மறந்துவிட்டாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது இடைக்கால தடைக்கு வாயை திறந்துள்ள ஒரிஜினல் சூராதி சூரர் சூனா பானா தயாநிதிமாறன் மற்ற வழக்குகளில் வாயை திறக்காதது ஏன் என்றும் அவர் கேலி செய்துள்ளார். மேலும் மதுரையில் உங்களது தினகரன் நாளிதழ் அப்பாவி ஊழியர்கள் 3 எரித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் வாயை திறக்காத நீங்கள் இப்போது வாய் பேசுவது விந்தையிலும் விந்தை, அகால மரணமடைந்தவர்களின் ஆன்மா உங்களை மன்னிக்காது என மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கடுமையாக சாடியுள்ளார். உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தற்காலிக தடை வழங்கி உள்ளதற்கே இந்த ஆட்டம் பாட்டம் தேவையில்லை. இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை பதிலளிக்கும் போது உண்மை நிலை வெளிச்சத்திற்கு வரும் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு டாஸ்மாக் விஷயத்தில் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்தப்படும் என்பதை இந்த மூனா கூணாக்கள் உணர வேண்டும். அப்போது நீங்கள் வெட்கி தலைகுனியும் நிலையும் வரும் என்பதை உணர வேண்டும் என்று எச்சரிப்பதாகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார்.